uncomfortable அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு தண்ணீரோட தொடர்புடைய சில idioms நம்ம படிக்க போகிறோம். நம்முடைய பாசிபிள் இங்கிலீஷ் சேனலில் இன்னும் நிறைய ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நம்ம பார்க்கணுன்னா நம்முடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய இடியம் என்னன்னு பார்க்கலான்னா, முக்கியமான ஒரு இடியம். இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டீச்சரை நீங்கள் கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. ஒருவேளை அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்க இயலாத ஒரு நபராக இருக்கலாம். ஒருவேளை அவங்க பிஜி டீச்சராக இருக்கலாம். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தைங்களுக்கு எப்படி வகுப்பு எடுக்கணும்னு தெரியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு எடுக்க முடியலை, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த குழந்தைங்களுக்கு வகுப்பு நான் எடுத்த பொழுது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத இந்த இடியம் தண்ணியோட தொடர்புபடுத்தி அதில் ஃபிஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டு வரோம். அது என்ன இடியம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதோ உங்களுக்கு சொல்கிறேன். A fish out of water. A fish out of water அப்படின்றது தான் அந்த இடியம். இந்த இடியம் எதை குறிக்கிறது? இப்போ ஃபிஷ்ஷை நீங்கள் வாட்டர்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுமா? முடியாது. தண்ணி இல்லாமல் அது வாழ முடியாது. அதனால் ரொம்ப அது அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணும். அது பார்த்திங்கன்னா ஒரு சௌரியமான நிலையில் இருக்காது. அது ரொம்ப ஒரு சங்கோஜிதப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒரு பிஜி டீச்சர்கிட்ட நீங்கள் ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஆன சூழ்நிலையாக மாறுது. அதை எப்படி ஆங்கிலத்தில் இந்த இடியமை நம்ம கோர்த்து பேச முடியுன்றத உங்களுக்கு இப்போ நான் சென்டென்ஸாக வாசிக்கிறேன், கவனிங்க. I don't have any experience working with kids, so I felt like a fish out of water. So I felt like a fish out of water when I had to teach a class of 6-year-olds. ஸோ நான் இந்த 6 வயசு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது ரொம்ப ரொம்ப சிரமம்தான். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அனுபவத்தை அந்த ஃபிஷ்ஷோட ஒப்பிடுறாங்க. ஃபிஷ்ஷை வாட்டர்லேருந்து எடுத்து போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடியம். நீங்கள் எப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் a fish out of water அப்படின்றத நீங்கள் பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 5 சென்டென்சஸ் இந்த மாதிரி சூழ்நிலைகளை கண்டுபிடிச்சு நீங்கள் எனக்கு சென்டென்ஸாக மேக் பண்ணி எனக்கு நீங்கள் அனுப்பணும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் அனுப்பலாம். தாராளமாக நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இடியம் என்னன்றதை பார்ப்போம். இன் டீப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன் டீப் வாட்டர்னா ஆழமான தண்ணின்னு சொல்லுவோம். அதாவது தண்ணி ரொம்ப ஆழத்தில் நம்ம இருக்கிறோம் கூட சொல்லலாம். ஸோ இது பல மீனிங் கொடுக்குறது. ஆனால் இது கரெக்டாக எக்ஸாக்டான என்ன மீனிங்? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது தலை வெள்ளம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அவ்வளோ பிரச்சனை, தலைக்கு மேலே வெள்ளம் எப்படி நின்னா எப்படி உயிர் வாழ முடியுமா? அது மாதிரி தான். ஸோ அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லணும்னு நிறைய பேருக்கு தெரியலை. இதுவும் தண்ணி தொடர்பான, வாட்டர் தொடர்பான ஒரு இடியம் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். We are really in deep water now. கடன் அதிகமானதுனால காரணத்தினால நான் பார்த்தீங்கன்னா மூழ்கி போய் கிடக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது வெள்ளம் தலைக்கு மேலே மீறி போயிடுச்சு, இனி ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது, பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம தண்ணியோட தொடர்புபடுத்துகிறோம். இதில் நிறைய விஷயங்கள்ல நம்ம ப்ராவர்ப்ஸ் மூலமாக படிக்கிறோம்ல, அது மாதிரி நீங்கள் இடியம்ஸை நிறையா படிங்க. இது மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ சகோதரர்களுக்குள்ள சண்டை வரும். இப்போ சகோதரரும் சகோதரியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையை ரொம்ப தீவிரமாக போடுறாங்க கூட வச்சுக்கோங்களேன். அந்த தீவிரமாக போகிற சண்டையை ரொம்ப அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு இடியம் தான் இது. அதாவது தீவிரமாய் போய்கொண்டிருக்கிற சண்டையை தனியாக பண்ணுவது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நபர் இந்த சண்டைக்குள்ளே நுழைஞ்சாருன்னா அந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது சுமூகமாக முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்கிறது கேட்டிருப்பீங்க. பட் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. My mother always manages to pour oil on troubled waters when my siblings and I get into a fight.
இதுதான் இந்த இடியம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, pour oil on troubled waters அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான். நண்பர்களே, இது மாதிரி நிறைய இடியம்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் சீனரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது எந்த இடம் அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் பதிவிடுங்க. இந்த காமெண்ட் செக்ஷனில் சரியான நீங்கள் ஆன்சரை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வழங்கப்படும். மறந்துடாமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சொன்ன ஒரு மெசேஜ் மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பை.